Hi friends, welcome to Lakshmi Max. 6 April 2026 கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங், டிஎன்பிசி படிச்சிட்டு இருக்கேன். கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் வாங்கணுங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கரண்ட் அஃபேர் ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதோட ஃபீஸ் 799, லைஃப் டைம் வேலிடிட்டி. ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி இப்பதான் ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சிக்கு பிகினரா படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்ல எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் கொடுத்துருப்போம். இதோட ஃபீஸ் 1999, உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே மாதிரி என்டிபிசிக்கு டெஸ்ட் வேணும், குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி நீங்க டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு, கரண்ட் அஃபேர் கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, 6ஆம் தேதியோட கரண்ட் அஃபேர் பாக்குறதுக்கு முன்னாடி 4ஆம் தேதி 5ஆம் தேதியில நாம என்னென்ன நியூஸ் பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு டைம் ரீகால் பண்ணிடலாம். ஓகே, சோ எஸ்டர்டே கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? உச்ரல் நியாம் ஓசர் ஹாஸ் ரீசன்ட்லி அப்பாயிண்டட் அஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் விச் கண்ட்ரி? உச்ரல் நியாம் ஓசர் எந்த கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டரா அப்பாயிண்ட் பண்ணாங்க? மங்கோலியாவோட பிரைம் மினிஸ்டர். இந்தியா ரீசன்ட்லி சென்ட் ஹியூமனிடேரியன் ரைஸ் எய்ட் டு விச் கண்ட்ரி இன் ஆப்பிரிக்கா? சோ இந்தியா மனிதாபிமான அடிப்படையில எந்த கண்ட்ரிக்கு 1000 மெட்ரிக் டன் அளவிலான அரிசி இது பண்ணாங்க, சோ ஏற்றுமதி பண்ணாங்க, கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்கினா பாசோக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் has recently mandated petrol pumps to supply E20 fuel. What does E20 fuel represent? E20 அப்படின்னா என்ன அர்த்தம்னா எத்தனால் 20%, 80% பெட்ரோலும் இருக்கும். மிஷன் மித்ரா recently in news is associated with which of the following? Okay, so மிஷன் மித்ரா அப்படிங்கிறது astronaut training in extreme conditions. Okay, ககன்யான் மிஷன். சோ மனிதர்களை ஸ்பேஸுக்கு அனுப்பக்கூடிய அந்த திட்டத்தின் கீழே தான் எது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மிஷன் மித்ரா வரும். சோ ஸ்பேஸுக்கு போனா பாத்தீங்கன்னா கிளைமேட் வேற மாதிரி இருக்கும். பூமியில இருக்கிற மாதிரி அங்க இருக்காது. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி குறைந்த ஆக்சிஜன் இருக்கக்கூடிய இடம், அந்த மாதிரி ஒரு ரொம்ப பனியா இருக்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஸ்பேஸுக்கு போகக்கூடியவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக மிஷன் மித்ரா கொண்டு வந்திருக்காங்க. மின் ஆங் லாங் recently in news has been elected as the president of which country? மின் ஆங் லாங் மியான்மரோட பிரசிடென்டா எலெக்ட் பண்ணிருக்காங்க. The coal to ammonium nitrate project recently in news planned in which state? கோல், நிலக்கரியில இருந்து அமோனியம் நைட்ரேட் தயாரிக்கக்கூடிய திட்டம் எந்த ஸ்டேட்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஒடிஷால. இன்டர்நேஷனல் டே ஃபார் மைன் அவேர்னஸ் அண்ட் அசிஸ்டன்ட் இன் மைன் ஆக்ஷன் இஸ் அப்சர்வ்ட் ஆன் விச் டேட்? ஓகே, சோ கன்னிவெடி இந்த இதுக்கான டே எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 4. ஓகே, கன்னிவெடி அவேர்னஸ் பத்தின டே ஏப்ரல் 4. Who has been appointed as the brand ambassador for India Census 2027? இந்தியா சென்சஸ் 2027 ஓட பிராண்ட் அம்பாசிடர் யாருன்னா சுதர்சன் பட்நாயிக். இவர் ஒரு சாண்ட் ஆர்டிஸ்ட். Jan Vishwas Amendment of Provisions Bill 2026 recently approved by the Lok Sabha primarily aims to decriminalize minor offences and promote ease of doing business. Okay, சிறிய குற்றங்களை குற்றமற்றதாக்குதல் தான் இதோட முக்கியமான நோக்கம். Which institution has recently been granted deemed to be university status in India? Okay, so எதை deemed university-யா change பண்ணிருக்காங்க அப்படின்னா NCERT, National Council of Educational Research and Training. According to International Renewable Energy Agency, what is India's rank in renewable energy capacity? IRENA படி இந்தியாவோட ரேங்க் என்ன? ஓகே, renewable energy capacityல இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3rd place. AI and computational thinking curriculum introduced by CBSE for class 3 to 8 standard will be implemented from which academic session? வரக்கூடிய academic year 26 to 27ல CBSE ல என்ன பண்ண போறாங்க, AI and computational thinking include பண்ண போறாங்க. In which country has the world's first digital census recently been launched? So first digital census எந்த கண்ட்ரில லான்ச் பண்ணாங்க? நம்ம இந்தியால. Due to challenges encountered financial closure, until when has the Ministry of New and Renewable Energy extended PM Kusum scheme? சோ எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க? 31st March 2027. ஓகே, இப்போ தமிழ் மீடியம் பாருங்க, எஸ்டர்டே பார்த்ததை ரிவிஷன் பண்ணுங்க. உச்ரல் நயம் ஓசர் எந்த கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டரா நியமிக்கப்பட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மங்கோலியா. இந்தியா சமீபத்தில் ஆப்பிரிக்காவில் உள்ள எந்த நாட்டிற்கு மனிதாபிமான அடிப்படையில் அரிசி உதவியை வழங்கியது? புர்கினா பாசோ இல்லனா பர்கினா பாசோ. பெட்ரோல் நிலையங்கள்ல E20 எரிபொருளை விநியோகிக்க மத்திய அரசு சமீபத்தில் உத்தரவிட்டுள்ளது. E20 அப்படின்னா எதனை குறிக்கும் அப்படின்னா எத்தனால் 20%, பெட்ரோல் 80% இருக்கும்.
சமீபத்தில் செய்திகளில் இடம்பெற்ற மிஷன் மித்ரா எதனுடன் தொடர்புடையது? தீவிரமான சூழ்நிலைகளில் விண்வெளி வீரர்களுக்கு பயிற்சி அளித்தல். ஓகேவா? சோ ரொம்ப குளிரா இருக்கக்கூடிய இடம், ஆக்சிஜன் கம்மியா இருக்கக்கூடிய இடம். சோ இந்த மாதிரி அந்த ககன்யான் திட்டத்தின் மூலமாக மனிதர்களை வந்து விண்வெளிக்கு அனுப்புறாங்க இல்லையா? சோ அதே மாதிரிதான் மிஷன் மித்ராலையும் விண்வெளிக்கு போகக்கூடிய வீரர்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கிறதுக்காக தான் மிஷன் மித்ரா வந்து கொண்டு வந்திருக்காங்க. தீவிரமான சூழ்நிலைகளில் விண்வெளி வீரர்களுக்கு பயிற்சி அளித்தல். சமீபத்தில் செய்திகளில் இடம்பெற்ற மின் ஆங் கிளைங் வந்து எந்த நாட்டோட அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? மியான்மரோட பிரசிடென்ட் தான் மின் ஆங் கிளைங். சமீபத்தில் செய்திகளில் வந்த நிலக்கரியில் இருந்து அமோனியம் நைட்ரேட் தயாரிக்கும் திட்டம் எந்த மாநிலத்தில் திட்டமிடப்பட்டுள்ளது? எந்த மாநிலம் அப்படின்னா ஒடிசால. கன்னிவெடி விழிப்புணர்வு மற்றும் கன்னிவெடி நடவடிக்கையில் உதவிக்கான சர்வதேச தினம் வந்து எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா ஏப்ரல் 4. இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027க்கான பிராண்ட் தூதர் யாரு அப்படின்னா சுதர்சன் பட்நாயக். இவர் வந்து மணல் சிற்ப கலைஞர். மக்களவையால் சமீபத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஜன் விஸ்வாஸ் மசோதா 2026ஓட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா சிறு குற்றங்களை குற்றமற்றதாக்குதல் மற்றும் தொழில் புரிவதை எளிதாக்குதல். இந்தியாவில் சமீபத்தில் எந்த நிறுவனத்திற்கு நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து வழங்கப்பட்டது? டீம்டு யூனிவர்சிட்டி அந்தஸ்து எதுக்கு வழங்கப்பட்டதுதான் NCERT, தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம். சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முகமையின் கூற்றுப்படி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனில் இந்தியாவின் உலகளாவிய தரம் என்ன அப்படின்னா 3rd பிளேஸ்ல இருக்கு. CBSE அமைப்பால் 3 முதல் 8ஆம் வகுப்பு வரை அறிமுகப்படுத்தப்பட்ட AI மற்றும் கணக்கீட்டு சிந்தனை பாடத்திட்டம் எந்த கல்வியாண்டிலிருந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னா வரக்கூடிய கல்வியாண்டு 2026 to 27 ஆண்டுகள்ல. உலகின் முதல் டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த நாட்டில் சமீபத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னா நம்ம இந்தியால. சோ இதுக்குதான் பாத்தீங்க அப்படின்னா அம்பாசிடரா சுதர்சன் பட்நாயக்க வந்து இது பண்ணிருக்காங்க. நிதி சார்ந்த சவால்கள் காரணமாக புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் PM குசும் திட்டத்தை எப்போது வரை நீட்டித்துள்ளது அப்படின்னா 31 மார்ச் 2027 வரை நீட்டித்துள்ளது. இதுதான் ப்ரீவியஸ் கிளாஸ்ல நாம பார்த்த கரண்ட் அஃபேர். எப்பவுமே நீங்க வந்து அன்னைக்குள்ள கரண்ட் அஃபேர் படிக்கிறீங்க. இப்ப 7ஆம் தேதிக்குள்ள கரண்ட் அஃபேர் படிக்கிறீங்க, 6ஆம் தேதிக்குள்ள கரண்ட் அஃபேர் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் என்னென்ன கரண்ட் அஃபேர் பார்த்தோமோ அதை ஒரு டைம் வந்து ரிவிஷன் பண்ணிக்கணும். ஓகே, இப்ப 6ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் வந்து பார்க்கலாம். ஓகே, பிஹு ரங்கோலி பிஹு ரெங்காலி பிஹு இஸ் பிரைமர்லி செலிப்ரேட்டட் இன் விச் ஸ்டேட்? ஓகே, சோ இந்த பிஹு பண்டிகை வந்து எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா அஸ்ஸாம். ரொங்காலி பிஹு வந்து எங்க செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா அஸ்ஸாம்ல வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அஸ்ஸாமோட நியூ இயர், இப்போ நம்ம தமிழ் நியூ இயர்லாம் இருக்கு இல்லையா? சோ தமிழ் வருட பிறப்புலாம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி அஸ்ஸாம்ல அஸ்ஸாமீஸோட நியூ இயர், ஓகேவா? அவங்களுக்கான அந்த புது வருட பிறப்பு தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொங்காலி பிஹு. இட் இஸ் செலிப்ரேட்டட் இன் அஸ்ஸாம் வித் கிரேட் கல்ச்சரல் என்தூசியாசம். எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரை செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா ஏப்ரல் 14 to 16. ஓகேவா? சோ அதே மாதிரி முக்கியமான இது பாத்தீங்க அப்படின்னா பண்டிகைகள் பாத்தீங்க அப்படின்னா ட்ரைபல் ஆர்ட் ஃபெஸ்டிவல். ஓகே, ட்ரைபல் ஆர்ட் ஃபெஸ்டிவல் நியூ டெல்லி. பழங்குடியினர் கலை விழா வந்து புதுடெல்லி. லோசர் ஃபெஸ்டிவல் வந்து எங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா லடாக்ல. லோசர் திருவிழா லடாக். ஆப்ரிகாட் பிளாசம் வந்து லடாக்ல செலிப்ரேட் பண்ணக்கூடியது. ஆப்ரிகாட் பிளாசம். ஹேமிஸ் ஃபெஸ்டிவல் வந்து லடாக். ஹேமிஸ் திருவிழா லடாக். சங்கை ஃபெஸ்டிவல் வந்து மணிப்பூர். சங்காய் திருவிழா வந்து மணிப்பூர். அதே மாதிரி பாருங்க சைரோபா ஃபெஸ்டிவல் வந்து மணிப்பூர்ல. சைரோபா ஃபெஸ்டிவல் மணிப்பூர். சிருயி லில்லி ஃபெஸ்டிவல் வந்து மணிப்பூர்ல. இது எல்லாமே முக்கியமான ஃபெஸ்டிவல். இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ல கேட்டதுதான். நீங்க ஸ்டாட்டிக் ஜிகேன்னு தனியா படிக்க வேண்டாம். ஒரு கரண்ட் அஃபேர் வருது அப்படின்னா அதுக்கு கீழே கவர் ஆகக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகேயை சேர்த்து படிச்சிருங்க. உங்களுக்கு கரண்ட் அஃபேர் கோர்ஸ்ல அந்த மாதிரி தான் கொடுத்துருப்போம் பிடிஎஃப்ல. அடுத்து கச்சாய் எலுமிச்சை ஃபெஸ்டிவல், கச்சாய் லெமன் ஃபெஸ்டிவல் வந்து மணிப்பூர்ல செலிப்ரேட் பண்றாங்க. நிங்கோல் சகோபா ஃபெஸ்டிவல் வந்து மணிப்பூர். செர்ரி பிளாசம் ஃபெஸ்டிவல் வந்து மேகாலயா. ஹேரத் ஃபெஸ்டிவல் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர். கஜுராஹோ ஃபெஸ்டிவல் வந்து மத்திய பிரதேசத்துல. ஓணம் வந்து எங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க? கேரளால. பொங்கல் வந்து நம்ம தமிழ்நாட்டுல. தனு யாத்ரா வந்து ஒடிஷால. ஹரைலி மற்றும் செர்ச்சரா ஃபெஸ்டிவல் வந்து எங்க அப்படின்னா சத்தீஸ்கர்ல. அடுத்து நாகா சில்லி ஃபெஸ்டிவல், நாகா மிளகாய் திருவிழா வந்து நாகாலாந்து. அதுல ஆன்சர் இருக்கு, நாகா நாகாலாந்து. சார்குல் ஃபெஸ்டிவல் பாத்தீங்கன்னா சாரு ஜாரு ஜார்க்கண்ட். அடுத்து சம்மக்கா சாரக்கா ஃபெஸ்டிவல் வந்து தெலுங்கானா. பத்துகமா ஃபெஸ்டிவல் வந்து தெலுங்கானா. இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. போனலு ஃபெஸ்டிவல் இதுவும் தெலுங்கானால உள்ள ஃபெஸ்டிவல் தான். அடுத்து புஷ்கர் மேளா அண்ட் ஜெய்சல்மர் டெசர்ட் ஃபெஸ்டிவல் வந்து எங்க அப்படின்னா ராஜஸ்தான்ல செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபெஸ்டிவல். ஓகே, சோ அந்த கரண்ட் அஃபேருக்கு கீழேயே கவர் ஆகக்கூடிய எல்லாமே சேர்த்து நீங்க படிச்சிடணும். அடுத்த கொஸ்டின், INS சுனன்யா
recently in news under the Sunaina, sorry, INS Sunaina, recently in news under the IOS Sagar mission, belongs to which type of naval vessel? Um, IOS சாகர் திட்டத்தின் கீழ் செய்திகளில் இடம்பெற்ற INS சுனைனா எந்த வகையான கடற்படை கப்பலை சேர்ந்தது? சோ எந்த வகையானது அப்படின்னா கடல்சார் ரோந்து கப்பல், ஆஃப்ஷோர் பேட்ரோல் வெசல். ஓகே, INS Sunaina is an offshore patrol vessel of Indian Navy deployed under the IOS Sagar mission. It was flagged off from Mumbai on 2nd April 2026 as part of the Indian Ocean Ship Sagar initiative. The mission includes participation from 16 friendly foreign countries. ஓகேவா, ஸோ இந்த மிஷன்ல எத்தனை ஃபாரின் கண்ட்ரீஸ் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க? 16 friendly foreign countries. ஓகேவா, ஸோ INS Sunaina ஆஃப்ஷோர் பேட்ரோல் வெசல். ஓகே, அப்படியே தமிழ் மீடியமும் பாருங்க. INS சுனைனாங்கிறது இந்திய கடற்படையோட ஒரு கடல்சார் ரோந்து கப்பல் ஆகும். ஓகே, இந்திய பெருங்கடல் கப்பல் சாகர் முன்முயற்சியின் ஒரு பகுதியாக இது 2 ஏப்ரல் 2026 அன்று மும்பையிலிருந்து தனது பயணத்தை தொடங்கியது. 16 நட்பு நாடுகளின் பங்கேற்பு வந்து இதுல இருக்கு. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. The UNSC vote on Hormuz security resolution was recently delayed mainly due to which reason? ஹார்மூஸ் பாதுகாப்பு தீர்மானம் மீதான ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வாக்கெடுப்பு சமீபத்தில் முக்கியமாக எந்த காரணத்தால் தாமதமானது அப்படின்னா எதனால அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸ் கிட்ட இருந்த அந்த கருத்து வேறுபாடு, டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் அமாங் த மெம்பர் கண்ட்ரீஸ், உறுப்பு நாடுகளிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் காரணமாக இது வந்து தாமதமானது. ஓகே, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் vote on the Hormuz security resolution was delayed due to differences among member states. ஓகேவா, சோ அவங்களுக்கு இடையில இருந்த கருத்து வேறுபாடுகள் காரணமாக இது வந்து என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாமதமானது. Garsadi, recently launched by the Income Tax Department, is related to which of the following? கர்சாக்திங்கிறது ஏஐ. ஓகேவா, சோ இது வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வருமான வரித்துறையால் உருவாக்கப்பட்ட ஒரு ஏஐ, ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி. ஓகே, வருமான வரித்துறையால் சமீபத்தில் தொடங்கப்பட்ட கர்சாதி பின்வருவனற்றுள் எதனுடன் தொடர்புடையது? சோ எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா வரி தாக்கல் உதவி தளம். ஓகேவா, சோ டாக்ஸ் பே பண்றதுக்கு ஒரு ஏஐ பேஸ்டு ஒரு இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதோட நேம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்சாதி, டாக்ஸ் ஃபைலிங் அசிஸ்டன்ட் பிளாட்ஃபார்ம், வரி தாக்கல் உதவி தளம். ஓகேவா, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு நியூ வெப்சைட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஏஐ பேஸ்டு வெப்சைட். ஓகேவா, அதோட நேம் வந்து கர்சாதி. டு சிம்பிளிஃபை டாக்ஸ் ப்ராசஸ், இட் ப்ரொவைட் a single platform for all direct tax related information and services. AI powered assistant Garsati offers 24/7 support for tax queries and guidance. ஓகேவா, சோ இந்த AI based assistant வந்து 24/7 சப்போர்ட் வந்து கொடுக்கும். ஓகே, ரவி அகர்வால் highlighted the initiative during the launch of பிரரம்னா பாலிசி ரிஃபார்ம் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஆக்ஷன். ஓகே, சோ வரிமுறைகளை எளிதாக்குவதற்கு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வருமான வரித்துறை கொண்டு வந்த ஒரு ஏஐ செயலி இல்லைன்னா ஒரு ஏஐ வெப்சைட் தான் எது அப்படின்னா இந்த கர்சாதி. ஓகேவா, சோ அந்த டாக்ஸ் ஃபைல் பண்றதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கு இல்லைன்னா வேற எதுவும் இருக்கு அப்படின்னா சோ இந்த ஏஐ மூலமா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். 24/7 சப்போர்ட் வந்து இது வந்து கொடுக்கும். ஓகே, The Samban platform recently in news is primarily related to which of the following? சம்பன் தளம் பின்வருவனற்றுள் எதனுடன் தொடர்புடையது? சம்பன் தளம் எதோடு தொடர்புடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓய்வூதிய மேலாண்மை அமைப்பு, பென்ஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா signed an agreement to provide the Samban platform to Goa and Cochin Port Authority. So the Sambanங்கிறது cloud based pension management system covering the full life cycle from இனிஷியேஷன் டு டிஸ்பர்ஸ்மெண்ட். ஓகே, ஸ்டார்டிங்ல இருந்து ஃபைனலா அவங்களுக்கு கொடுக்கற வரைக்குமே இது வந்து என்ன ஆகும், அது எல்லாமே இதுல வந்து கவர் ஆகும். ஓகேவா, கோவா மற்றும் கொச்சின் துறைமுக ஆணையத்திற்கு சம்பன் தளத்தை வழங்குவதற்காக இந்திய அரசு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. சம்பன் என்பது கிளவுட் பேஸ்டு ஒரு சிஸ்டம். ஓகேவா, சோ ஓய்வூதிய மேலாண்மை அமைப்பு, பென்ஷன் கொடுக்கறதுக்காக. இது ஓய்வூதியம் ஸ்டார்ட் பண்றதுல இருந்து அதுக்கப்புறம் அது வந்து முடிகிற வரைக்கும். ஓகே, ஓய்வூதியம் தொடங்குவது முதல் வழங்கப்படுவது வரை. ஓகேவா, சோ முழு சுழற்சியையும் உள்ளடக்கியது. இது டிஜிட்டல் நிர்வாகம் மற்றும் குடிமக்களை மையமாக கொண்ட சேவை வளங்களை மேம்படுத்துகிறது. ஓகேவா, சோ இதுல பாத்தீங்கன்னா மாதந்தோறும் 1650 கோடி ஓய்வூதியத்தை விநியோகிக்கிறது. இதுவரை சுமார் 72,000 கோடி வரை வழங்கியுள்ளது. ஓகே, இந்த சம்பன் தளம் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஓய்வூதியங்கள் வந்து இதுல இது பண்ணிருக்காங்க, 1650 கோடி. ஓகேவா, சோ இது வரைக்கும் 72,000 கோடி வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஓகே,
Know Your Candidates feature on ECI Net platform is launched by which organization? ECI Net தளம் இருக்கு ஓகேவா. ஸோ இதுல வந்து உங்கள் வேட்பாளர்களை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். Know Your Candidates என்ற அம்சத்தை எந்த அமைப்பு அறிமுகப்படுத்தியுள்ளது? இதுல தெரியுது, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஓகேவா. ஸோ ECI எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ECI நெட்ல நம்மளோட வேட்பாளர்கள் பத்தி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஓகே, Know Your Candidates feature has been launched on the ECI Net platform by the Election Commission of India. Okay, ECI Net platformல வந்து நம்ம யாரை பத்தி தெரிஞ்சுக்கலாம், வேட்பாளர்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இது அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய அமைப்பு எது அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. It enables voters to access verified details of election candidates before voting. அப்போ ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து அந்த கேண்டிடேட்ஸ் வேட்பாளர்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். The features provide information on criminal records, assets, liability and educational qualification of candidates. ஓகேவா. ஸோ எந்தெந்த வேட்பாளர்கள் இருக்காங்களோ அவங்கள பத்தின A to Z, அவங்க மேல எதுவும் ரெக்கார்டு இருக்கா, இல்லைன்னா அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்னங்க கூடிய எல்லாமே பார்த்துக்கலாம். Voters can also download form 26 affidavits submitted by candidates during nomination. ECI Net is unified digital electoral platform integrating 40 plus applications and services. It promotes transparency, informed voting and accountability in election. Okay, வேட்பாளர்கள் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ECI நெட் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஓகே, எலெக்ஷன் கமிஷன் எந்த ஆர்டிகிள்ல சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஆர்டிகிள் 324ல எப்போ ஃபார்ம் பண்ணோம், 25 ஜனவரி 1950ல. ஓகேவா. அதனால 25 ஜனவரியை வந்து நம்ம என்ன சொல்றோம், நேஷனல் ஓட்டர்ஸ் டே அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகே, 25 ஜனவரி வந்து நேஷனல் ஓட்டர்ஸ் டே, தேசிய வாக்காளர் தினம். இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னா மை இந்தியா மை ஓட். ஓகேவா. ஓகே, இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில இருக்கு. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞானேஷ் குமார். ஓகேவா. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து ஞானேஷ் குமார். எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா சுக்பீர் சிங் சந்து, விவேக் ஜோஷி. ஓகே ஓகே, ஸோ தமிழ் மீடியமும் பார்த்துக்கோங்க. இந்திய தேர்தல் ஆணையத்தால் ECI நெட் தளம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுல நம்மளோட வேட்பாளர்கள் பத்தி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. இது வாக்காளர்கள் வந்து வாக்களிப்பதற்கு முன்னாடி அந்த வேட்பாளர்களை பத்தின முழு விவரமும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ECI நெட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. ஸோ அதே மாதிரி இது எலெக்ஷன் கமிஷன் பத்தின எல்லாமே அது எந்த ஆர்டிகிள்ல சொல்லியிருக்கோம் அப்படின்னா நம்ம கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகிள் 324ல 25 ஜனவரி 1950 தான் எலெக்ஷன் கமிஷன் உருவாக்கப்பட்ட நாள். அதனால 25 ஜனவரியை தான் நம்ம தேசிய வாக்காளர் தினமா ஒவ்வொரு வருஷமும் செலிப்ரேட் பண்றோம். இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் எனது இந்தியா எனது வாக்கு. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா புதுடில்லியில இருக்கு. இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையர் வந்து யாருன்னா ஞானேஷ் குமார். ஓகே, இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஸ்போர்ட் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் பீஸ் இஸ் அப்சர்வ்ட் ஆன் விச் டேட்? சர்வதேச வளர்ச்சி மற்றும் அமைதிக்கான விளையாட்டு தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா ஏப்ரல் 6. இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஸ்போர்ட் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் பீஸ் வந்து எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 6. சர்வதேச வளர்ச்சி மற்றும் அமைதிக்கான விளையாட்டு தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 6 அன்று அனுசரிக்கப்படுகிறது. ஓகே, விச் பெயிண்டிங் பை ராஜா ரவிவர்மா. இந்த நியூஸ் வந்து பார்த்துருப்பீங்க அடிக்கடி. ஓகேவா. ஸோ நீங்க இப்போ இன்ஸ்டா, யூடியூப் எங்க போனாலுமே பாத்தீங்கன்னா இந்த பெயிண்டிங் பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. நார்மலா நீங்க நியூஸ் ரீட் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு, டெய்லி ஒரு ஹெட்லைனாவது பாக்குற மாதிரி பழக்கம் இருந்துச்சுனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப அடிக்கடி வந்துச்சு இந்த நியூஸ். விச் பெயிண்டிங் பை ராஜா ரவிவர்மா ரீசென்ட்லி பிகேம் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஆர்ட் ஒர்க் எவர் சோல்ட் இன் இந்தியா? ராஜா ரவிவர்மாவின் எந்த ஓவியம் இந்தியாவில் விற்கப்பட்ட மிக உயர்ந்த விலை உயர்ந்த கலைப்படைப்பாக மாறியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா யசோதா அண்ட் கிருஷ்ணா. யசோதா மற்றும் கிருஷ்ணாவோட அந்த படம். ஓகே, நீங்க பார்த்திருப்பீங்க அந்த படம் கூட. யசோதா மற்றும் கிருஷ்ணாவோட படம் வந்து The painting Yashoda and Krishna by Raja Ravivarma became the most expensive artwork ever sold in India. It was sold for a record of 167.20 crore. ஓகேவா. ஸோ 167.20 கோடிக்கு வந்து இது வந்து என்ன பண்ணது, விற்கப்பட்டது. ஓகேவா. The sale set a new benchmark for Indian art in global market. The painting dates back to the 1890s and depicts the bond between Yashoda and Lord Krishna. It surpassed previous records held by artist M.F. Hussain. Okay. ஸோ ராஜா ரவிவர்மா வரைந்த யசோதா மற்றும் கிருஷ்ணா ஓவியம் இந்தியாவில் இதுவரை விற்கப்பட்ட படைப்புகளிலேயே மிக உயர்ந்த ஒன்றாக மாறியது. எவ்வளவு ரூபாய்க்கு விற்கப்பட்டது அப்படின்னா 167.20 கோடிக்கு விற்கப்பட்டது. ஓகேவா. ஓகே, ஸோ அந்த படமும் நான் காட்டிட்டேன். நீங்க டெய்லி நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரவிச்சந்திரன் அஸ்வின் became the first Indian capped international cricketer to join which league? ரவிச்சந்திரன் அஸ்வின் எந்த லீக்கில் இணைந்த முதல் இந்திய சர்வதேச கிரிக்கெட் வீரரானார்? எதுலன்னா மேஜர் லீக் கிரிக்கெட், MLC, மேஜர் லீக்
cricket. Okay, அடுத்த question. According to the report, rising repression meets global resistance. Internet shutdown in 2025 by Access Now. What was India's global rank in internet shutdowns in 2025? ஓகேவா ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைசிங் ரெப்ரஷன் மீட் குளோபல் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா ஸோ இன்டர்நெட் ஷட்டவுன் 2025 இந்த ரிப்போர்ட் படி இன்டர்நெட் ஷட்டவுன்ல இந்தியாவோட ரேங்க் என்ன, குளோபல் ரேங்க் என்ன, வாட் வாஸ் இந்தியாஸ் ரேங்க் இன் இன்டர்நெட் ஷட்டவுன். இன்டர்நெட் ஷட்டவுன்ல இந்தியா வந்து எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட். ஓகேவா ஸோ செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. இந்தியா ரேங்க் செகண்ட் குளோபலி இன் இன்டர்நெட் ஷட்டவுன் இன் 2025 as per Access Now and Keep It On Coalition. ஓகேவா ஸோ Access Now. ஓகேவா ஸோ இந்த இவங்களோட கருத்துப்படி பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஷட்டவுன்ல இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது பிளேஸ்ல இருக்கு 2025 இது படி. ஓகே, மியான்மர் ரேங்க்டு ஃபர்ஸ்ட் வித் 95 ஷட்டவுன்ஸ் while பாகிஸ்தான் ரேங்க்டு தேர்ட் வித் 20 ஷட்டவுன்ஸ். ஓகே, பாகிஸ்தான் வந்து எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு, தேர்ட் பிளேஸ்ல வந்து இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who among the following has been appointed as the Secretary of the Ministry of Information and Broadcasting in April 2026? ஏப்ரல் 2026ல தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் செயலாளராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சஞ்சல் குமார். ஓகே, ஏப்ரல் 1, 2026 சஞ்சல் குமார், 1992 பேட்ச் IAS ஆபீசர் இவரு. ஓகேவா, சார்ஜ் as the new Secretary of the Ministry of Information and Broadcasting. இவருக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சஞ்சய் சஜு. உங்களுக்கு வந்து நியூவா அப்பாயிண்ட் ஆனவங்களும் கேட்பாங்க, அவருக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னும் கேட்பாங்க. ஸோ நியூலி அப்பாயிண்டட் செக்ரட்டரி யாருன்னா சஞ்சல் குமார். இவருக்கு முன்னாடி இருந்தவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சஞ்சய் ஜஜு. ஓகே, which city did the Lok Sabha pass a proposal to designate as the sole capital of Andhra Pradesh? ஆந்திர பிரதேசத்தின் ஒரே தலைநகராக எந்த நகரத்தை அறிவிக்க மக்களவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? ஸோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமராவதி. ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் பில் 2026 has been passed in the Lok Sabha. It will now be sent to the Rajya Sabha. ஓகேவா, ஸோ அமராவதியை வந்து அதோட கேபிட்டலா மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி பில் வந்து இது பண்ணிருக்காங்க. In accordance with the law, Hyderabad will now become the capital of தெலுங்கானா எக்ஸ்க்ளூசிவ்லி. ஹைதராபாத் வந்து தெலுங்கானாவோட கேபிட்டல். அதே மாதிரி ஆந்திர பிரதேசத்துக்கு வந்து எனது அமராவதி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே, ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா 6 ஏப்ரல் 2026க்கான டாப் கரண்ட் அஃபேர், இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர். ஓகேவா, ஸோ இதோட பிடிஎஃப் எல்லாமே சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல கொடுத்துருக்கோம். கரெக்டா இந்த கிளாஸ் முடிஞ்சதும் இந்த பிடிஎஃப் எடுத்து ஒரு டைம் ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்னைக்குள்ள கரண்ட் அஃபேரை அன்னைக்கே படிச்சிடலாம். முந்தின நாளுக்குள்ள கரண்ட் அஃபேரும் இந்த வீடியோலயே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்பப்போ உள்ள கரண்ட் அஃபேரை அப்பப்போ படிச்சிருங்க. ஓகேவா, ஸோ இது வந்து உங்களுக்கான கொஸ்டின். மின் ஆங் கிளாங் ரீசென்ட்லி இன் நியூஸ் ஹாஸ் பீன் எலெக்டட் as the president of which country? மின் ஆங் கிளாங் சமீபத்தில் எந்த நாட்டோட அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்? உங்களுக்கான ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா, இப்பதான் ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங், டிஎன்பிசி படிச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு வந்து ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும், மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச், எஸ்எஸ்சிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்றதுக்கு 799 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் மட்டும் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.